12th max exercise 4.5ல third sum find the value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் first subdivision எடுத்துக்கலாம். sin inverse of cos of sin inverse root 3 by 2. ஓகேவா, எல்லா ப்ராக்கெட்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. which is equal to இங்கே உள்ளார இருந்து தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ sin inverse of root 3 by 2 சைனோட வேல்யூ சைனுக்கு எப்போ root 3 by 2 அப்படி கிடைக்கும் அப்படின்னா 0 1 by 2 1 by root 2 root 3 by 2 அப்போ 60 டிகிரியில் கிடைக்கிது. ஸோ அந்த sin inverse of root 3 by 2க்கு பதிலாக 60 டிகிரியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனுடைய ஆன்சரை எழுதிக்கலாம். sin inverse of root 3 by 2க்கு பதிலாக pi by 3 அதாவது 60 டிகிரி. pi by 3ங்கிறது தான் அது 60 டிகிரி. ஏன்னா பைங்கிறது 180 180 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 60. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் sin inverse of cos pi by 3. cos pi by 3யோட வேல்யூ அதாவது cos 60 டிகிரியோட வேல்யூ. cos 60 டிகிரியோட வேல்யூனா sin 30யோடது தான் காஸோட 60 டிகிரி வேல்யூ. அப்போ 1 by 2 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ sin inverse of 1 by 2. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் சைனில் எப்போ 1 by 2 கிடைக்கும் அப்படின்னா 0 1 by 2 அப்போ 30 டிகிரியில் நம்மளுக்கு கிடைக்கிது. 30 டிகிரிங்கிறது எப்படி எழுதுறது, pi by 6ன்னு எழுதான். pi by 6னா 180 by 6. ஸோ 180 by 6ங்கிறது 30. ஓகேவா, இதனுடைய ஆன்சர் வந்து pi by 6. நெக்ஸ்ட் சம் cot of sin inverse 3 by 5 ப்ளஸ் sin inverse 4 by 5. இப்போ cot offன்னு இருக்குது. இங்கே உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா சைன்னு இருக்குது. நம்மளுக்கு sin inverseன்னு இருக்கு இல்லையா, இது sin inverse cos inverseன்னு ரெண்டு டேர்மாக ஒரே மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளார இருக்கிற வேல்யூ ஒன்றாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், அந்த டோட்டல் வேல்யூவை pi by 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 5ங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இது பித்தகரஸ் தியரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் சைடு வந்து 5ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அதர்வைஸ் ஒரே ஒரு இதை எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் sin inverse of 3 by 5ன்னு இருக்கு இல்லையா, தீட்டா is equal to sin inverse of 5ன்னு எடுத்துங்க. அப்போ sin theta is equal to 3 by 5. sin thetaங்கிறது என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்னியஸ். இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், adjacent சைடு கண்டுபிடிச்சிக்கலாம். adjacent side is equal to hypotenuse square minus opposite square which is equal to இது 5 square minus 3 square. ஆப்போசிட்டுங்கிறது 3. ஸோ which is equal to square root of 5 square 25 3 square 9. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 16 which is equal to 4. ஓகேவா, அப்போ 3 4 5ன்னு இருக்குது. அதே மாதிரியே இப்போ இந்த 3 by 5 நம்ம என்னென்னு எழுதிடலாம், 4 by 5ன்னு எழுதிடலாம். ஒரு சைனை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வேல்யூவை 3 by 5ன்னு இருக்கிறத நம்ம என்னென்னு செஞ்சிடலாம், காசுன்னு மாற்றி நம்ம எழுதிக்கலாம். இப்போ காஸ் தீட்டா எழுதினீங்கன்னா என்னென்னு எழுதுவீங்க, adjacent side by ஹைப்போட்னியஸ்ன்னு எழுதுவீங்க. adjacent சைடு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4 டிவைடட் பை ஹைப்போட்னியஸ்னது 5. இப்போ பாருங்கள் இங்கே இருக்க காஸ் தீட்டா 4 by 5, இங்கே ஏற்கனவே இருக்கிற சைன் இன்வர்ஸ் 4 by 5. இப்போ இந்த தீட்டாங்கிறத நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், காஸ் இன்வர்ஸ் 4 by 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 நம்ம என்னென்னு மாற்றியாச்சு, காஸ் இன்வர்ஸ் 4 by 5ன்னு மாற்றியாச்சு. அப்போ காட் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 4 by 5 ப்ளஸ் இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சைன் இன்வர்ஸ் 4 by 5. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒரே வேல்யூ இங்கேயும் எக்ஸு சைன் இன்வர்ஸ் பக்கத்துலேயும் காஸ் இன்வர்ஸ் பக்கத்துலேயும் ஒரே வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நம்ம என்னென்னு செஞ்சுக்கலாம், நம்ம அதை pi by 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, அதனால நான் இதை என்னென்னு எழுதிக்கிறேன், cot pi by 2ன்னு எழுதிக்கிறேன். சின்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு pi by 2ங்கிறதுனால cot pi by 2ஓட வேல்யூ என்னது, நம்மளுக்கு tan pi by 2ஓட வேல்யூ வந்து அப்படியே தலைகீழ மாறும் இல்லையா, tan 0ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு cot pi by 2ல் இருக்கும். tan 0ஓட வேல்யூ என்னது 0. ஸோ cot pi by 2ஓட வேல்யூ வந்து என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். tan of sin inverse 3 by 5 plus cot inverse 3 by 2. இங்கே பார்த்தீங்கன்னா இது வெளியில் tan இருக்குது, உள்ளார சைனும் காட்டும் இருக்குது. நம்ம அதை போய் நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா டினாமினேட்டர் இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நம்ம மாற்றினாலும் என்ன ஆகாது, ரெண்டும் ஒரே வேல்யூ, இங்கே எக்ஸ்னு சேமாக இருக்காது. அதனால நம்ம என்னென்னு பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக டேனாக மாற்றிடலாம். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin inverse of 3 by 5ன்னு இருக்குது. ஸோ sin theta is equal to 3 by 5. நம்ம 3 by 5க்கு இப்போ தான் ஜஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 by 5க்கு ஆன்சர் adjacent என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4. இது நீங்கள் தனியாக ஒரு சம்மா கொடுத்தாங்கன்னா நீங்கள் போடுங்க. நம்ம இந்த சம்மை கண்டினியூ பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் படி தெரியுது இல்லையா, அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆப்போசிட் சைடு 3, இங்கே adjacent சைடு வந்து 4.
ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கலாம், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/5ன்னு எழுதிடுறேன். ஏன்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியஸ் 4/5ன்னு எழுதி ஐம் சாரி அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சி வச்சுங்க. சைன் தீட்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நம்ம டேன் தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே டேன் வேணும் இல்லையா, அதனால் டேன் தீட்டா கண்டுபிடிச்சிங்க. ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் சைடு வந்து 3, என்னோட அட்ஜசன்ட் சைடு வந்து 4. ஸோ 3/4ன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/2ன்னு இருக்குது. இதை நம்ம வந்து டேன் இன்வர்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னது அப்படியே தலைகீழ போட்டுக்க வேண்டியதான். உள்ளே இருக்கிற வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கல். ஏன்னா காட்னா நம்மளுக்கு ஆப்போசிட் பை காட்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டு, டேனுங்கும் போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதனால் உள்ளே இருக்கிற வேல்யூ ஜஸ்ட் அப்படியே தலைகீழ போட்டுக்க வேண்டியதான். காட் இன்வர்ஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 2/3. ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு செஞ்சாச்சு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக மாற்றியாச்சு. அதனால் இப்போ எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுக்கிறேன், டேனாக போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சது 3/4. ஸோ 3/4 ப்ளஸ்ஸு இங்கே காட்டுக்கு பதிலாக டேனாக மாற்றினதுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3. ஓகேவா? இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். டேன் ஆஃப் இங்கே இருக்கிற டேனு tan inverse of x plus tan inverse of y என்ன ஃபார்முலானா tan inverse of x plus y divided by 1 minus x into y. ஓகேவா? சைடில் எழுதிக்கிங்க. அதோட ஃபார்முலா வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க. tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus x into y. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை சைடில் நோட் பண்ணிங்க. எல்லா சம்லையுமே ஒரு சம்லையும் நம்ம ஃபார்முலாவோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ யூஸ் பண்ணும்போது அதை சைடில் என்ன செய்யுங்க, சின்ஸ்ன்னு போட்டு அதை யூஸ் பண்ணுறத அதில் நல்லா தெளிவாக எழுதிட்டிங்கன்னா இன்னும் கிளாரிஃபையாக இருக்கும். நம்மளுக்கும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் இது ரெண்டுத்தையும் அப்படியே எல்சிஎம் எடுத்துங்க. 3 3s are 9 ப்ளஸ் 4 2s are 8 டிவைடட் பை 4 3s are 12 டிவைடட் பை 1 மைனஸ் இங்கே 3 2s are 6 டிவைடட் பை 4 3s are 12. இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 2 12ன்னு ஆகிடும். ஸோ என்டையராக டிவைடட் பை 12. ஸோ இந்த 12 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 9 + 8ங்கிறது 17 டிவைடட் பை 12 மைனஸ் 6ங்கிறது 6. ஸோ 17/6. ஸோ tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். வென் tan இன்வர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது, வேல்யூ தான். அந்த வேல்யூ வந்து ரியல் நம்பராக இருக்கணும். ஐயை தவிர்த்து மீது எந்த நம்பர் வந்தாலும் என்ன தான் நம்மளுக்கு இங்கே ரியல் தான். ஸோ 17/6ங்கிறது ரியல். ஸோ எக்ஸ் இல்லை 17/6. அப்போ 17/6ங்கிறது என்னது, பிலாங்கிங் டு ரியல் நம்பர். ஓகேவா? 17/6 பிலாங்கிங் டு ரியல் நம்பர்னு எழுதிடணும். ஓகேவா?